காத்ரிஸ் குக் ஸ்பாட்டிற்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் காத்ரி. இன்றைக்கி நான் உங்களுக்கு நம்ம கடையில் வாங்குற மாதிரி கண்டென்ஸ்ட் மில்க் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். மில்க் பவுடர் தேவை. இதுக்கு 1 கப் மில்க் பவுடர், 1/2 கப் சீனி, 1 கப் பால். இது 3 தான் தேவை நமக்கு கண்டென்ஸ் மில்க் பண்ணுறதுக்கு. இது வந்து உங்களுக்கு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் கண்டென்ஸ் மில்க்கை. நம்ம யூஸ்வலாக பால்லையும் சீனிலையும் பண்ணுறத வந்து 2 மணி நேரம் ஆகும். அதோடு வந்து அது வந்து ஸ்மூத்தாக இருக்காது அந்த கண்டென்ஸ் மில்க். இது வந்து அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும், ரொம்ப வேலையும் கிடையாது. ஸ்விட்சை அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மில்க் பவுடர் வந்து நல்லா கரைஞ்சிரும் பாலில். அதோட சீனியும் நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறது பெட்டர். ஏன்னா வந்து சர்க்கரை வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்பாட்டிலா கரண்டி ஏதோ ஒன்று கீழே வந்து பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். நீங்கள் பாருங்கள், இப்போது ஹீட் ஆக ஆரம்பிக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த மில்க் பவுடர்லாம் நல்லா கரைஞ்சிரும் பாலில். அது இது பொங்க விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து நல்லா திக்காகும் கண்டென்ஸ்ட் மில்க். ஆனாலும் அப்போவுமே வந்து உங்களுக்கு நம்ம கடையில் கிடைக்கிற அந்த இதில் இருக்காது, திக்னஸ் தெரியாது சூடாக இருக்கும்போது. ஆனால் நீங்கள் இந்த கரண்டியில் எடுத்து கீழே விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் சிரப் விழுகுது இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி அந்த கம்பி பகம் அந்த ரேஞ்சுக்கு விழும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து நிறுத்திடணும். இது வந்து ஆற ஆற கெட்டியாகும் ஆக்சுவலாக. ஸோ இந்த இப்போ கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்டவ்வை நிறுத்திட்டேன். நான் இப்போ என்ன செய்கிறோன்னா, அந்த ஸ்பாட்டுலாவில் வந்து ஒரு தின் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கை உருளை வச்சு இழுத்தீங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடணும். அது இப்போ வந்து பால் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அப்படியே விட்டுட்டிங்கன்னா மேலே வந்து ஆடை கட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒன்று நீங்கள் ஆறுற வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா கிளிங் ராப் வச்சு அந்த மேலே காற்று படாத மாதிரி செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வாட்டுக்கு ஆறும். நீங்கள் வந்து கிளறி விட வேண்டிய அவசியம் கிடையாது. காற்று படாமல் இருந்தால் போதும். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. ஒரு சில்லுன்னு ஒரு கூலாக இருக்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா அதுவாக ஆற ஆரம்பிச்சிடும். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம அந்த கிளிங் ஃபில்மை எடுத்துடலாம். இப்போ ஆறிடுச்சு, நல்லா சூடே கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து அந்த கிளிங் ஃபில்ம் எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்ல திக்காக இருக்கும், கடையில் வாங்குகிற மாதிரியும். இதை வந்து நீங்கள் என்ன விதமான ஸ்வீட் பண்ணுறதுக்கோ கேக் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இதை கிண்ணத்தில் ஊற்றி காட்டுறேன் அந்த கன்சிஸ்டன்சி தெரிகிறதுக்காக. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, நல்ல திக்காகவும் இருக்குது. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.